Hi traders, welcome you all. This is Nijal with you from TradeBig. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்றது பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் இன்றைக்குள்ள நம்ம ட்ராப் zone பார்த்தீங்கன்னா 23,980 to 24,035 அண்ட் மீடியனும் அதுக்குள்ளே தான் இருந்தது. ஸோ ஒன்ஸ் எப்பவுமே நம்ம ட்ராப் zone சொல்லியிருக்கேன், ட்ராப் zone அண்ட் மீடியனுக்கு மேலே அதுக்குள்ளே இருந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் சியில் பார்க்கலாம். ப்ளஸ் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் மேலே தான் ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம ட்ராப் zone. ஸோ சியில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதிலே ஆர் ஒன் கீழே தான் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ஆர் ஒன் பிரேக் ஆகிடுச்சு. அப்படியே கண்டினியூஸாக கேண்டில்ஸு பார்த்தீங்கன்னா அச்சீவ்ட் அவர் R2 அண்ட் கரெக்டாக பின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன். ஏன் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,153 தான் இன்றைக்கி மேஜர் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக அங்கே போய் எகெயின் கீழே வந்தது. எகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டில் தான் சப்போர்ட் எடுத்தது. எகெயின் கொஞ்சம் கீழே அண்ட் எகெயின் ரேலி டு பின் பாயிண்ட் நம்ம மேஜர் ரெசிஸ்டன்ஸ். எகெயின் ட்ராப். பின்ன அப்படியே பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்கை அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கன்சாலிடேஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. ஸோ அண்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸை அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் அங்கே தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டிலோட பிரேக் பண்ணிட்டாங்க அண்ட் அச்சீவ் அவர் ஃபைனல் டார்கெட் R3. இன்றைக்கி காலையில் குரூப்பில் சொல்லியிருந்தேன், ட்ராப் zone மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா மேக்ஸிமம் R3 ப்ரைஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் பின் பாயிண்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ப்ரைஸும் R3 டச் ஆயிடுச்சு. R3 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24 இது ஹை 24,193, நம்மளது 24,196. ஸோ ஒரு 3 பாயிண்ட்ஸில் நம்மளோட ஹை மிஸ் ஆகி போயிடுச்சு. ஓகே. அண்ட் குரூப்பில் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஒரு ஐடியல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,000 அண்ட் அதோட ப்ரீமியமும் சொல்லியிருந்தேன் 24,000. பார்த்தீங்க 24,000ஓடது 24,000 ப்ரீமியம் 164 சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதே 165ல் 165.5 அண்ட் ஃபஸ்ட்டு நேற்றும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் 10 o'clock 100 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் எதோ வந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 49%. அவ்வளோ எக்ஸ்பெக்ட் சொல்ல, பட் ஓகே நான் லெவல் சொல்லியிருந்தேன். அது வரைக்கும் ஓகே அச்சீவ் பண்ணலாம். பட் அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண லைக் 10% to 15% அந்த மாதிரி வந்ததுன்னா புக் பண்ணிவிட்டு இறங்கிடுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. வித்தின் 1 hour ட்ரேட் அச்சீவ் ஆகிடும். க்ளோஸ் பண்ணுங்க. காலையிலேருந்து 9:15 to 3 o'clock வரைக்கும் சிஸ்டம் முன்னாடி உட்காரணும்னு இல்லை. பார்த்தீங்கன்னா 9:15லேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 9:40க்குள்ளே ட்ரேட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்தது. எகெயின் சேம் லெவல். நம்ம லெவல் எப்படி ரெஸ்பெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். 164 நினைக்கிறேன். 164 பார்த்தீங்கன்னா வந்தது. எகெயின் இங்கே ஃபஸ்ட்டு மிஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு ஓகே பயங்கர ஒலாட்டைலாக இருக்கும். இதை மிஸ் பண்ணியிருந்தவங்க எகெயின் வந்தது நம்ம லெவல் பக்கத்தில். எகெயின் கேவ் எ பவுன்ஸ் அண்ட் எகெயின் பார்த்தீங்கன்னா கரெக்ட் 164 இன் பாயிண்ட் ரேலிட். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஒரு 50, அதுக்கு முன்னாடி லாஸ்ட்லாம் 100 பாயிண்ட்ஸ். இன்றைக்கும் 100 பாயிண்ட்ஸ் 1 or 2 பாயிண்ட்ஸ் அச்சீவ்டு. பட் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், டெய்லி மாதிரி 100 பாயிண்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களோட நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ரூல்ஸு. டோன்ட் பிரேக் த ரூல்ஸ். உங்களோட பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா எக்ஸிட் ஆகிடுங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வருது, எண்ட் ஆஃப் த மந்த் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கணும், அவ்வளோதான். ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு இல்லை 2 ட்ரேடு. ஓகே. ஸோ குரூப்பில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தோஸ் ஹூ மேட் ப்ராஃபிட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ்ட் அரவுண்ட் அட் 24,167 லெவல். நாளைக்கு பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பர் கேண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் புல்லிஷ் கேப் அப். இன்றைக்கி கேப் அப் மார்க்கெட்டு பேரிஷாக இருந்ததுன்னா இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆயிருந்ததுன்னா கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். பட் அகெயின் மேலே தான் போயிடுச்சு. ஸோ பார்த்தா ஒரு புல்லிஷ் மாதிரி தெரியுது. ஒரு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் போனால் சூப்பர் புல்லிஷ் மாதிரி போயிட்டே இருக்கும். எப்போது கேப் அப் ஆகி கீழே வந்து க்ளோஸ் ஆகுது அப்போ மார்க்கெட் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. பேரிஷ் செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டேன். இப்போதைக்கு இந்த 2 கேண்டில் பார்த்தா சூப்பர் புல்லிஷ் மாதிரி தெரியுது. நாளைக்கும் எகெயின் ஒரு கேப் அப் பாசிபிள். அண்ட் சின்ன டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கலான்னு.
அண்ட் டெய்லி லெவல்ஸ் டு லெவல் அண்ட் காலையில் இருக்கிற ப்ரெடிக்ஷன் பிஃபோர் த மார்க்கெட் நம்ம கொடுக்குறோம். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் ஐடியல் ப்ரீமியம் ப்ரைஸு அந்த லெவல்ஸ் எல்லாம் தேவை இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். செப்பரேட் குரூப்பு அண்ட் ஆல் இண்டெக்ஸ் லெவல்ஸ் அதுவும் ப்ரொவைட் பண்ணுறோம். லைக் சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ யாருன்னா இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். புதுசாக இருக்கிறவங்க பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். ஜஸ்ட்டு பிளைண்டாக நம்ம வேணாம், ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 10 டேஸ் பாருங்கள் லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. புதுசாக வரவங்க ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரியல் மார்க்கெட்டில் ரியல் ப்ரைஸோட என்ட்ரி பண்ணுங்கள். இல்லை ஜஸ்ட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸு முன்னாடி லாஸ்ட் வீக்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதே சொன்னோம். அந்த மீன்ஸ் அந்த ஒரு சேனலுக்குள்ளே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸு மேலே போகுது, கீழே உள்ளே தான். மீன்ஸ் சொல்லியிருந்தேன் ஸ்கேல்பிங் மோடில் இருக்க மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புல்லிஷ் எகெயின். ஸோ நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். 24,250 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அங்கே ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா கீழே உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு பி சைடில் ட்ரெயில் பண்ணலாம். ஓகே. இல்லை கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகுதுன்னா, கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பாருங்கள் சஸ்டெயின் ஆகுதான்னு. மேபி 2-3 கேண்டில் சஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஹை பிரேக் ஆகுதுன்னா அந்த கேப்பை ரியலி மார்க்கெட் புல்லிஷாக இருந்ததுன்னா அந்த கேப் டவுன் போட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நாளைக்கு பார்ப்பாங்க. ஓகே. ஸோ இல்லை அப்படியே ஒரு சைட்வேஸ்லேயே போவாங்க 2 நாள். நாளைக்கு ஃப்ரைடே வேறு, நம்மளுக்கு சுறுசுறுப்பாக எடுப்பாங்க. ஏன்னா 2 நாள். ஸோ மண்டே ஏதாச்சும் நியூஸ் பேஸ்டு ஒன்றும் ஓவர் கேப் அப்பு இல்லை கேப் டவுன். ஸோ நாளைக்கு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. See you in the next video. Bye.